ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வீட்டிற்கு மிகவும் ஒரு தேவையான அவசிய பதிவை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். அதாவது வீட்டிற்கு ஒரு ஆணி தூணாக இருக்கக்கூடிய 2 இடங்கள்னு பார்த்தீங்கன்னா பூஜை அறை, மற்றொன்று சமையலறை. இன்றைக்கு சமையலறையில் பார்த்தீங்கன்னா நம்ம அலட்சியமாக செய்கின்ற சில விஷயங்கள் நமக்கு பலவிதமான வாஸ்துப்படி பலவிதமான பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படிங்கிறது. பல சமயங்களில் சமையலறை சம்மந்தமான விஷயங்களில் நம்ம அலட்சியம் செய்கிறோம். வாஸ்து சாஸ்திரப்படி சமையலறையில் பார்த்திங்கன்னா கட்டாயம் பயன்படுத்தக்கூடாத இருக்கக்கூடாத அந்த பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். இந்த பொருட்கள் இருப்பதனால பார்த்திங்கன்னா இதனால் என்ன தாக்கம் ஏற்படும், என்ன மாதிரியான பிரச்சனைகள் நமக்கு ஏற்படும் அப்படிங்கிறதையும் தெரிந்து கொண்டு இனிமேலும் உங்கள் வீட்டு சமையலறையில் பார்த்திங்கன்னா இவ்வாறான பொருட்களோ இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குதுன்னா அதை மாற்றி அமைக்க ட்ரை பண்ணுங்கள். அப்பொழுது பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை கஷ்டத்திலிருந்து மீண்டு வருவதற்கான வழிவகையை இறைவன் நமக்கு கொடுப்பார் அப்படிங்கிறது தான். ஏன்னா சமையலறையில் அன்னபூர்ணி தாயார் வாசம் செய்யலைன்னா இதுவே நமக்கு பெரிய சங்கடங்களை உண்டு பண்ணும் அப்படிங்கிறது. அதனால் இவ்வாறான தவறுகளை தவிர்த்து கொள்ளுங்கள். அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் பார்க்கலாம். நம்மளுடைய சேனலுக்கு முதன்முறையாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆன்மீக சாஸ்திரப்படி பார்த்திங்கன்னா நம்ம சமையலறைக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நம்ம சாப்பிடும் உணவின் தாக்கம் பார்த்திங்கன்னா நம் மனதிலும் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதாவது ஒரு நபர் எந்த வகையான உணவை உண்ணுகிறாரோ அதேபோல் அவரது மனமும் சிந்தனையும் அவருடைய செயல்திறனும் அந்த உணவிற்கு ஏற்றார் போல மாறுபடும் அப்படிங்கிறது உண்மை. அதனால் தாய் அன்னபூரணி சமையலறையில் வசிப்பதாக நம்ம எல்லாருமே நம்புகின்ற ஒரு சாஸ்திர உண்மை. எனவே சமையலறை பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வைத்திருக்க வேண்டும். பல சமயங்களில் சமையலறை சம்பந்தமான பல விஷயங்களை நம்ம அலட்சியம் செய்யும் பொழுது வாஸ்து சாஸ்திரப்படி சில விஷயங்கள் கவனிக்கவில்லை என்றால் வீட்டில் எதிர்மறை ஆற்றல் அதிகரிக்க தொடங்குகிறது. இதன் தாக்கம் பார்த்திங்கன்னா குடும்பம் முழுவதிலுமே காணப்படும். முதல் விஷயம், நம்ம சமையலறையில் வைக்கக்கூடாத ஒரு பொருள்னு பார்த்திங்கன்னா மருந்துகள். பெண்கள் பெரும்பாலான நேரத்தை சமையலறையில் தான் செலவிடுவதால் சமையலறையிலேயே சிலவற்றை வைத்து விடுவார்கள். சில பெண்கள் தீக்காயத்துக்கான மருந்துகள் உட்பட சில மருந்துகளை சமையலறையிலே வைத்திருப்பார்கள். தீக்காயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ அடுப்பு எதையாவது கையாளும் பொழுது அந்த பாத்திரத்தில் உள்ள அந்த சூடு ஆனது பார்த்திங்கன்னா சில நேரங்களில் கைகளில் பட்டுவிடும். அது தடிப்பு மாதிரி உண்டாகும். அதற்கு பார்த்திங்கன்னா இவ்வாறான மருந்துகளை நம்ம பயன்படுத்துவோம். அதற்காக அந்த மருந்து உடனே அந்த தீக்காயம் பட்டோடனே தடவணும், அதை சரி செய்யணும்னு மருந்து பக்கத்துலேயே சமையலறையில் வச்சுருப்போம். இப்படி பார்த்திங்கன்னா வாஸ்து சாஸ்திரப்படி சமையலறையில் மருந்துகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். இப்படி செய்தால் வீட்டில் உள்ளவர்களின் உடல்நலம் பாதிக்கப்படும். மேலும் இது உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வகையான எதிர்வினைகளை உண்டு பண்ணும். ஏன்னா இதில் என்ன இருக்குது, மருந்து போடுறோம், அதை பக்கத்தில் வச்சுருக்கோம், இதனால் என்ன ஆகிடப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா சமையல் செய்கிற இடம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா அங்கே உணவு நம்ம ரெடி பண்ணுறதற்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் நம்ம அந்த இடத்துல வைத்திருக்கணும். தேவையில்லாமல் இவ்வாறான விஷயங்கள் நம்ம வைத்திருப்பது சில நேரங்களில் அதை நம்ம தெரியாமல் கூட யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. சிறு சிறு குழந்தைகள் கூட வந்தாலும் அதை தெரியாமல் எடுத்து வாயில் வச்சுட்டா கூட அவங்களுக்கு அது கஷ்டத்தை உண்டு பண்ணும். அதனால் அதை முறைப்படி எங்கே எடுத்தீங்களோ அதை அப்படியே பயன்படுத்துவது நல்லது. மருந்துகளுக்கென்று ஒரு தனி இடத்த ஒதுக்கி அதை அங்கே வச்சே அப்படியே பயன்படுத்துங்க. அதை சமையலறையில் வைப்பது இல்லை வேறு ஏதாவது இடத்துல வச்சுருதுன்னு நம்ம மறந்து வச்சுருந்ததே நமக்கு பலவாறான விஷயங்கள் சாஸ்திரப்படி நமக்கு எதிர்வினைகளை கிளப்போம் அப்படிங்கிறது தான். அதனால் சாஸ்திரத்தை முழு நம்பிக்கையோடு நம்புகிறவங்க இதையும் நம்ம தவிர்த்து விடுவது மிகவும் நல்லது. அதை எடுத்து பயன்படுத்துகிறீங்க, கிச்சன்லேயே எடுத்துகிட்டு வந்து பயன்படுத்தினாலும் திரும்ப அதை எடுத்துகிட்டு போய் வச்சிடணும். அப்படியே அதை அங்கிட்டாவது ஓரத்தில் சமையலறையில் சொருகி வச்சிடக்கூடாது. அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடாத ஒரு பொருள்னு பார்த்திங்கன்னா கண்ணாடி. அதாவது நம்ம அழகிற்கு முகம் பார்த்து இந்த கண்ணாடி மூலியமாக பார்த்திங்கன்னா நம்ம அழகை பிரதிபலிக்க செய்வோம். அதை சமையலறையிலையும் நம்ம தேவையில்லாமல் வைக்கக்கூடாது. நீங்கள் வீடை எவ்வளோ டெக்கரேஷனாக கூட நீங்கள் கட்டினாலும் பூஜை அறைக்கும் சமையலறைக்கும் பார்த்திங்கன்னா சிம்பிளாக அதை எந்தெந்த திசையில் எந்தெந்த மாதிரி மாற்றி அமைக்கணும், எந்தெந்த பொருள் இருக்கணும் இருக்கக்கூடாது இப்படிங்கிற இந்த விஷயங்களை பின்பற்றினாலே போதும். வீட்டுக்கு வெளி தோற்றம் உள்ளே நீங்கள் எவ்வளோவுக்குனாலும் பண்ணாலும் சமையல் அறைக்கும் பூஜை அறைக்கும் பார்த்திங்கன்னா முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் பண்ணும் பொழுது அந்த வீடு எப்பொழுதுமே சந்தோஷத்தோடு நிம்மதியோடு கலையோடு இருக்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை.
அதனால் பார்த்தீங்கன்னா சமையலறையில் உள்ள அடுப்பு அக்னி பகவானின் குறியீட்டியாக இருக்கின்றது. மேலும் கண்ணாடியில் அந்த நெருப்பின் பிரதிபலிப்பு இருந்தால் அது வீட்டின் அழிவை ஏற்படுத்தும் அப்படின்னும் கூறப்படுது. இப்படி செய்தால் வீட்டில் முரண்பாடுகள் இருக்கும். அது மட்டுமின்றி வீட்டின் நிதி நிலைமையும் மோசமாகும். அதனால் கண்ணாடியும் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு சமையலறையில் இருந்தாலுமே அதை எடுத்துகிட்டு கொண்டு வந்து உங்கள் ஹாலில் இல்லை வேறு எங்கிட்டாவது வச்சுருங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ சமைப்பதற்கு பயன்படுத்துகின்ற அந்த உணவுப் பொருட்கள் அந்த மீதம் இருப்பது அது எல்லாமே அன்றன்றைக்கு பயன்படுத்தி அதையுமே பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனாக நம்ம அகற்றிக்கிட்டே இருக்கணும். இப்போ இரவில் சப்பாத்தி மாவு செய்யும்போது பார்த்தீங்கன்னா பிசைந்த மாவு மீந்து விட்டால் அதை மீண்டும் காலையில் நம்ம செய்து கொள்ளலாம், பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அதை மறுபடியும் காலையில் நம்ம சப்பாத்தி செய்ய பயன்படுத்துகிறோம். ஆனால் இப்படி செய்வது பார்த்திங்கன்னா சரியானது கிடையாது. வாஸ்து சாஸ்திரப்படி நீண்ட நேரம் வைக்கப்படும் பிசையப்பட்ட மாவில் பார்த்திங்கன்னா இல்லை வேஸ்ட்டான சமையல் பொருட்கள் எல்லாத்துலேயுமே மில்லியன் கணக்கான கெட்ட இந்த பாக்டீரியாக்கள் உருவாகி ஆரோக்கியத்திற்கு நமக்கு தீங்கு விளைவிக்கக்கூடும். மேலும் இதன் காரணமாக பார்த்திங்கன்னா வீட்டில் சனி மற்றும் ராகுவின் எதிர்மறையான விளைவுகளும் ஏற்படக்கூடும். இது பல சிக்கல்களை பார்த்திங்கன்னா நமக்கு உருவாக்குவதாக ஐதீகம். அதனால் அன்றன்றைக்கே பார்த்திங்கன்னா சமைத்து சாப்பிடுவது நல்லது. அதில் கையில் எடுத்துட்டோம், அதை இது பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஒன்று அதை நம்ம சமைச்சு சாப்பிட்றணும், இல்லைனா பார்த்திங்கன்னா அதை நம்ம அப்புறப்படுத்திடணும். அதை அங்கேயே நம்ம வைக்க பார்த்திங்கன்னா நிறைய தேவையில்லாத கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியாக்கள் அதில் உருவாக தான் செய்யும். இது வீட்லேயும் எதிர்வினை கிளப்பும், அங்கே உள்ள அந்த தெய்வ கடாசத்தையும் அங்கேருந்து கிளம்ப செய்யும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ சிறு சிறு குழந்தைகள் அங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அன்றன்றைக்கே தினமுமே சுத்தம் செய்து கொண்டு வருவது நல்லது. ஏன்னா சிறு குழந்தைகளுக்கு தெரியாது, அங்கே போய் அவங்க நின்றுவாங்க, அதை எடுத்துடக்கூடாது. அதை வாயில் வச்சிட்டாங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த பாக்டீரியாக்கள் அவங்களுக்கு உடல் நலத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்தும். அதனால் அப்படியே டக்குன்னு நம்ம சுத்தம் பண்ணி வைப்பது இன்னும் சிறப்பாக இருக்கும். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் உடைந்த மற்றும் நசுங்கிய சில பாத்திரங்களை பெண்கள் பயன்படுத்துகின்றனர். இதுவும் வாஸ்து சாஸ்திரப்படி நல்லதல்ல. இப்படி செய்வதால் பார்த்திங்கன்னா வீட்டின் நிதிநிலை மோசமாகிவிடும். மேலும் குடும்பத்திலும் சில கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது ஏற்படலாம். அதாவது உடைந்துருச்சு அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பது சில நேரங்களில் வீட்டிலையுமே வீண்டாத இந்த வாக்குவாதத்தில் ஈடுபடுவதற்கும் காரணமாக இருக்கும். அதனால் அதை அப்புறப்படுத்திட்டு முடிஞ்ச அளவுக்கு நல்ல பொருட்களை வாங்கி நம்ம வீட்டில் வைப்பதற்கு நம்ம பழகிக்கொள்ளணும். எல்லோராலும் பார்த்திங்கன்னா வாங்க முடியும். நம்ம வேலைக்கு போய் உழைத்து எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா வாங்க முடியும். எங்கள்கிட்ட கஷ்டமாக இருக்குது நான் வாங்க முடியாது அப்படிலாம் கிடையாது. நம்ம உழைக்க பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையான எல்லாத்தையுமே கட்டாயம் வாங்க முடியும். அதனால் இவ்வாறான காரணத்தை நம்ம வைப்பதை விட்டுட்டு சமைப்பதற்கு பயன்படுத்துகின்ற அந்த பாத்திரங்கள் எப்பொழுதுமே நல்லபடியாக இருக்கிற மாதிரி நம்ம வாங்கி வைத்துக்கொள்வது மிகவும் நன்மை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே போல் நம்ம சமையல் அறையில் சமையல் தவிர இந்த சமையல் பாத்திரங்கள் சமையலுக்காக பயன்படுத்துகின்ற அந்த வஸ்துக்களை தவிர நம்ம வேறு எதையுமே ஸ்டோர் ரூமில் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி உடஞ்ச இந்த விஷயங்கள், ஏதாவது டிவி இப்படியானதை பார்த்திங்கன்னா அந்த சமையல் அறைக்கு மேலே அந்த ஸ்லாப்லலாம் நம்ம வைக்கக்கூடாது. அந்த இடத்துல என்ன இருக்கணுமோ அதை மட்டும்தான் நம்ம வைக்கணும். ஸ்டோர் ரூம் மாதிரி பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நம்ம தேவையில்லாத பொருட்களை சேர்த்து வைக்கக்கூடாது. சிலர் பயன்படாத பொருட்களை சமையல் அறையில் வைத்திருப்பார்கள். இது பார்த்திங்கன்னா வாஸ்து சாஸ்திரத்தில் சரி என்று கருதப்படுவது கிடையாது. சமையல் அறையில் குப்பங்கூலம் அடைச்சல்கள் ஆகியவற்றை வைத்திருப்பதனால அந்த இடத்துல அன்னபூர்ணி கோபம் வருவதாக சொல்லப்படுவது. அதனால் இவ்வாறான விஷயங்களையும் தவிர்த்து கொள்வது மிகவும் நல்லது. இவ்வாறான பொருட்கள் இருப்பதை முற்றிலுமாக பார்த்து தவிர்த்து விடுங்கள். அதே போல் எக்காரணம் கொண்டும் இப்போ நீங்கள் வீடு கட்டுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஈசானியம் என்று சொல்லும் வடகிழக்கில் நம்ம சமையலறையை அமைத்து விடக்கூடாது. இதனால் வீட்டின் அமைதி குலைவதுடன் பார்த்திங்கன்னா குடும்பத்திலும் உடல்நலம் பாதிப்படையும். தென்மேற்கு என்று சொல்லும் பார்த்திங்கன்னா அந்த கன்னி மூலையிலையுமே பார்த்திங்கன்னா சமையலறை இருந்தாலுமே பணவரவு நமக்கு தடைபடும், குடும்பத்தில் இன்னல்கள் சூழ்ந்துவிடும் அப்படிங்கிறதும் உண்மை. அப்போ எந்த திசையில் இருக்க வேண்டும்னு பார்த்தீங்கன்னா அக்னி மூலை எனப்படும் தென்கிழக்கு பகுதியில் தான் பார்த்திங்கன்னா இந்த சமையலறையானது அமைக்கப்பட வேண்டும். அதனால் வாஸ்து சாஸ்திரம் எல்லாத்தையுமே பார்த்து நம்ம வீடு அமைக்கும் பொழுது தான் அந்த வீடு எப்பொழுதுமே நிரந்தரமாக நம்ம தங்க வைக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வீடு கட்டினாலுமே அந்த இடத்துல அவங்களுக்கு அந்த தங்குகின்ற அந்த பாக்கியமானது கிடைக்காது. வீடை கட்டிட்டு அவங்க பார்த்திங்கன்னா வாடகை வீட்டுக்கு போயிடுவாங்க. கேட்டால் அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இவ்வாறான விஷயங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் எப்பொழுதுமே அந்த வாஸ்து சாஸ்திரப்படி அந்த முறையை கடைபிடித்து வீடு கட்டும் பொழுது தான் வீட்டில் நீங்கள் நிரந்தரமாக தங்குவதற்கும் வீடு சுபிட்சமாக இருப்பதற்கும்
இது ஒரு உதவிகரமாக இருக்கும். சமையலறை பைப்பிலும் பார்த்தீங்கன்னா ஏதாவது தண்ணி அந்த குழாய் வச்சுருப்போம் சிங்கில், அதில் தண்ணி நம்ம எப்பொழுதுமே சொட்ட விடக்கூடாது. ஏதாவது ப்ராப்ளம் அதில் இருந்தாலுமே அதில் தண்ணி தேங்கிட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அதையுமே அடுத்தடுத்து நம்ம சரி பண்ணி கொண்டே வரும் பொழுது தான் சமையலறை எப்பொழுதுமே சுபிட்சமாக இருக்கும் என்பது ஐதீகம். அஞ்சறை பெட்டி பார்த்திங்கன்னா கட்டாயம் அனைவரோட வீட்லேயும் இருக்க வேண்டிய ஒரு பொருள். அது எப்பொழுதுமே காலியாக வைத்திருக்காமல் அது கொஞ்சம் தீர்ந்திருக்கும் பொழுதே வாங்கி பார்த்திங்கன்னா அதை நிரம்ப வைத்து கொள்வது தான் மிகவும் நல்லது. உப்பு, அரிசி, பருப்பு, புளி போன்ற பொருட்கள் வைத்திருக்கும் பாத்திரங்களும் பார்த்திங்கன்னா காலியாக இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இந்த பாத்திரங்களை சுத்தம் செய்வதனாலும் வியாழக்கிழமையே பார்த்திங்கன்னா கழுவி நம்ம சுத்தம் செய்து விட வேண்டும். பிறகு உடனே மளிகையும் நிரப்பி வைத்து விட வேண்டும். எக்காரணம் கொண்டு பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமைகளை இந்த பாத்திரங்களை நம்ம காலியாக இருக்க வைத்து விடக்கூடாது. அஞ்சரை பெட்டியில் மகாலட்சுமியும், ஊறுகாய் ஜாடியில் பார்த்திங்கன்னா குபேரனும், கல்லுப்பில் அன்னை லக்ஷ்மியும், அரிசியில் பார்த்திங்கன்னா சிவனும், பெருமாளும், துவரம்பருப்பில் செவ்வாய் பகவானும் வசிப்பதாக நம்பப்படுகிறது. அதனால் எந்த உணவுப் பொருளையும் உபயோகப்படுத்துவதில் சுத்தம் இருக்க வேண்டும். முக்கியமாக பார்த்திங்கன்னா சாப்பிட்டதுமே எச்சில் பாத்திரங்களை அவரவர்கள் கழுவி விடுவது, மறுநாள் வரை பார்த்திங்கன்னா காய விடுவது அப்படிங்கிறதே மிகுந்த நமக்கு ஒரு தத்திரத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். இரவு சமையல் முடிந்ததுமே அடுப்பு மேடையும் கழுவி விட வேண்டும். அத்துடன் அடுப்பு மேடையில் பச்சரிசி மாவில் பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடியை கலந்து ஒரு சிறிய கோலம் போட்டு விட வேண்டும். இதுவும் வியாழக்கிழமை அந்த நைட்டில் நம்ம செய்து விடுவது நல்லது. அதாவது அந்த கோலத்தை பார்த்திங்கன்னா நம்ம வியாழக்கிழமை தோறும் நைட்டில் இரவு செய்துவிட்டு காலையில் வெள்ளிக்கிழமை நம்ம எப்பயும் போல் நம்மளுடைய வேலையில் செய்யலாம். வியாழக்கிழமை இரவு நேரத்தில் மட்டும் இந்த கோலத்தை போடுங்க. மற்ற எல்லா நாட்களையும் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணுவது மிகவும் நல்லது. அதே போல் சமையலறையில் கருப்பு நிறத்தை பயன்படுத்துவது மிகவும் அசுபமானது என்று கருதப்படுகிறது. அதனால் அதற்கு பதிலாக பச்சை, ஆரஞ்சு, சிவப்பு போன்ற பிரகாசமான வண்ணங்களையும் பயன்படுத்தலாம். அதனால் இவ்வாறான விஷயங்களை சமையலறையில் நீங்கள் கடைபிடித்து கொண்டு வாருங்கள். வீடும் எப்பொழுதும் சுபிட்சமாக இருக்கும். வீட்டில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தரித்திரமும் இருக்காது. தெய்வ கடாட்சமும் நிறைந்திருப்பதற்கு இது வழிவகை செய்யும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. அதனால் இவ்வாறான விஷயங்களை பின்பற்றுங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவை பகிர்ந்து கொள்ளுங்கள். அனைவரும் என்றும் இறைவர்கள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.